செய்தியாளர்களுக்கு வணக்கம். 25 சங்கங்களை சார்ந்த முன்னணி நிர்வாகிகளை தமிழ்நாடு முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் மாண்புமிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்கள், பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள், சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு நிர்மல்குமார் அவர்கள், உணவுத்துறை அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர், வேளாண் துறை அமைச்சர், கூட்டுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட அமைச்சரவை குழுக்கள் அமர்ந்து அந்தந்த துறைகளுடைய செயலாளர்கள் முன்னிலையில் விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி குறித்தான ஆலோசனை கூட்டத்தை விவசாயிகளோடு நடத்தினார்கள். மிகுந்த ஒரு மதிப்புமிக்க கூட்டமாக அந்த கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த கூட்டத்தை திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் கே மாரிமுத்து அவர்கள் ஒருங்கிணைத்து விவசாயிகளுடைய பிரச்சனையை அரசுக்கு எடுத்துரைத்து இந்த கடன் தள்ளுபடி குறித்து ஒரு தீர்வு காண வேண்டும், போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற அடிப்படையில் அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டார். அது முழு வெற்றி பெறுகிற வகையில் இன்றைய பேச்சுவார்த்தை முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் இந்த அமைச்சர்கள் நடத்தியிருக்கிறார். எனவே முதலமைச்சர் அனைத்து விவசாயிகளும் எந்த பாகுபாடும் இல்லாமல் பயன்பெறுகிற வகையில் சட்டமன்ற கூட்டம் நடைபெறுகிற போது சட்டமன்றத்திலேயே அதற்கான அறிவிப்புகளை வெளியிட வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். அதேபோல கூட்டுறவுத்துறையின் சார்பில் போடப்பட்டிருக்கிற அரசாணைகளை திரும்ப பெற வேண்டும். நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு 3500 விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். கரும்பு டன் ஒன்றுக்கு 4500 விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கைகளை இணைத்து அந்த கூட்டத்தில் முன்மொழிந்திருக்கிறோம். அமைச்சர்கள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று உங்களுடைய நியாயமான கோரிக்கைக்கு எல்லா விவசாயிகளும் பயன்பெறுகிற வகையில் ஒரு நல்ல முடிவை சட்டமன்றத்தில் அறிவிக்க செய்வோம் என்கிற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதற்கான அனைத்து முயற்சிகளையும் தமிழக அரசு மேற்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் அந்த கூட்டத்தை நிறைவு செய்திருக்கிறோம். மேகதாது குறித்து கர்நாடக அரசு கூட்டிய கூட்டம் தோல்வியில் முடிந்திருக்கிறது. அவர்கள் 13ஆம் தேதி முழுஅடை போராட்டத்திற்கு அறைகூவல் விடுத்திருந்தார்கள். சட்டத்திற்கு புறம்பாக எந்த கூட்டமும் செல்லுபடியாகாது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் மேகதாது அணை பிரச்சினை நிலுவையில் இருக்கிறது. அதற்கான வரைவு திட்ட அறிக்கையை காவிரி மேலாண்மை ஆணையம் மத்திய நீர்வள ஆணையத்திற்கு திருப்பி அனுப்பியது. மத்திய நீர்வள ஆணையம் கடந்த ஜூன் 28ஆம் தேதி கர்நாடகாவிற்கு திருப்பி அனுப்பியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக விரிவான வரைவு திட்ட அறிக்கை அவர் கர்நாடகம் தயார் செய்து மத்திய நீர்வள ஆணையத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு அடிப்படை தமிழ்நாட்டினுடைய ஒப்புதலை பெற்று காவிரி மேலாண்மை ஆணையத்தின் ஒப்புதலை பெற்ற பிறகுதான் வரைவு திட்ட அறிக்கை விரிவான வரைவு திட்ட அறிக்கையாக அவர்கள் தாக்கல் செய்ய முடியும். இதுதான் காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றமும் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறது. மத்திய அரசும் அரசிதழில் வெளியிட்டு அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டு உச்சநீதிமன்றத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் காவிரி மேலாண்மை ஆணையம் செயல்படுகிற போது எந்த ஒரு தனித்த முயற்சியும் சட்டத்துக்கு விரோதமாக கர்நாடகம் மேற்கொள்ள முடியாது. எனவே கர்நாடகத்தில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டம் தோல்வியில் முடிந்தது என்று நான் சொல்வதற்கு அடிப்படை காரணம் அந்த மாநில முதலமைச்சரும் அங்கே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கட்சி தலைவரும் தமிழக முதலமைச்சருக்கு மேகதாட்டு அணைக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று கடிதம் எழுதுகிற நிலையிலே தான் அந்த கூட்டம் முடிவடைந்திருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் தேவையான நேரத்தில் நெருக்கடி ஏற்படும் போது அனைத்து கட்சி விவசாய அமைப்புகளுடைய கூட்டத்தை கூட்டி அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை சட்டப்பூர்வமாக மேற்கொள்வதற்கான நடவடிக்கையை முதலமைச்சர் மேற்கொள்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இல்லை, இன்றைய கூட்டத்தை கூட்டி கர்நாடகம் நமக்கு எதிரான நடவடிக்கையில் தீவிரமாக களமிறங்கினால்தான் கர்நாடக அரசுக்கு எதிரான தீர்மானத்தை நாம் முன்மொழிய முடியும். ஆகவே கர்நாடகம் சட்டப்படி தமிழகம் காவிரி பிரச்சனை அணுகுகிற போது அனைத்து கட்சி கூட்டம் என்கிற பெயரால் கர்நாடகம் எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிற நிலையில் தமிழ்நாடு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி எந்த முடிவு எடுக்க முடியும்? இன்றைக்கு இருக்கிற நிலையில் அங்கே உபரி நீர் வருகிறது. உபரி நீரை திறந்து விட்டிருக்கிறார்கள். அணைக்கு கிட்டத்தட்ட 30,000 கனஅடி வீதம் இன்றைக்கு தண்ணீர் விடுவிக்கப்படுகிறது. மழை தீவிரமடைந்திருக்கிறது. கேரளாவில் பெய்கிற மழை கபினி அணை மூலமாக தமிழகம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதை தடுக்க முடியாது என்பதையும் அங்கே போராட்ட அறிவிப்பையும் திரும்ப பெற வேண்டும் என்று அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி வைத்து அவர்கள் திரும்ப பெற வலியுறுத்தி இருக்கிறார்கள். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினால் என்ன முடிவு எடுப்பது? இந்த கேள்வி வரும்ல. சட்டப்படி மட்டும்தான் காவிரி பிரச்சனை அணுக முடியும். அதுதான் தமிழ்நாட்டு நலனுக்கு நல்லது. சட்டத்துக்கு புறம்பா அனைத்து கட்சிகளையும் கூட்டி வச்சு அரசியல் ஒரு முடிவை எடுக்கிறோம் என்று சொன்னால் அதை யாரிடம் கொடுப்பது? ஐயா, இன்றைக்கு நடந்த ஐயா
இன்றைக்கு நடந்த விவசாயிகள் அமைச்சர்களுடைய கூட்டத்தில் நாங்க என்ன கோரிக்கை வச்சோம்னா, குறுவை நெல்லுக்கு குறுவை சாகுபடி பண்றதுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தண்ணி திறந்து உள்ள கர்நாடகா, அதனால 1 லட்சம் கோடி நஷ்டஈடு கேட்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக சர்க்கார் வழக்கு தொடுக்க வேண்டும். நாங்கள் விவசாய சங்கத்தில் தொடுத்தோம், அது அப்படியே கிடக்குது. தமிழக சர்க்கார் தொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். இந்த வேளாண் பட்ஜெட்ல நிறைய விவசாயிக்கு சாதகமா வந்துச்சு. இருந்தாலும் எங்களுடைய மெயின் நோக்கமே என்னன்னா, எங்களுக்கு லாபகரமான விலை வேணும். நெல்லுக்கு 3500 தராங்க, கரும்புக்கு 4500 தரேனாங்க, அது வேணும். அதே போல எங்களுக்கு கடன் தள்ளுபடி வேணும். அதை நாங்கள் செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா மந்திரியுமே விவசாயியுடைய குறை தெரிகிறது. முதலமைச்சர் சந்திச்சு நாங்கள் செய்யறோம். அடுத்த சீக்கிரமே கூட்டத்தை போடுறோம். சட்டசபையிலேயே அனௌன்ஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதுல எங்களுக்கு மனநிறைவு அளித்தது. ஏன்னா இதுவரையிலும் விவசாயிகளால் எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்படி 7 மந்திரி உட்கார்ந்து எல்லா விவசாய சங்கத்தையும் வர சொல்லி உங்க குறை என்ன செய்யணும்னு இதுவரையிலும் கேட்டதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இல்ல சார், எப்பவுமே அழுத புள்ள தான் பால் கொடுக்கும். நாங்க விவசாயிகள் எல்லா பக்கமும் போராட்டம் நடத்தணும். எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்ல, எங்களுக்கு குறுவை சாவடி இல்லாம போயிருச்சு, நாங்க பெரிய கடன்ல வந்துட்டோம், சம்பா சாவடி இப்ப பண்ண முடியாம ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. முதலமைச்சர் வரக்கூடாதுன்னு சொன்ன ஆளு இங்க தண்ணியே இல்ல வரான்னு சொன்ன சிவகுமார் அடுத்த 2 நாள்ல தண்ணி திறந்து விடுறாங்க. எப்படி தண்ணி திறந்து விடுறாங்க? இல்ல, உபரி நீர் அங்க போறது எப்படி? கேரளாவில் பெய்யற மழை நீலகிரிக்கு வருது. மோர் அந்த ஆறு பேர்னா மோரிஸ் ஆறுக்கு வருது. அது நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அந்த ஆறு கர்நாடகா போகாம கோரிக்கை வச்சோம். மோயாறு இதுக்கு போகாம நம்ம அந்த மழை தண்ணி நமக்கு வரணும். இங்க பவானி சாகர் புலிகள் காப்பம் வழியா பவானி டேம் திருப்பி ஒண்ணு கேட்டிருக்கோம். அதையும் யோசிக்கணும் என்று கூறியிருக்கிறார்கள். அதனால விவசாயிக்கு உச்சநீதிமன்றம் சொன்ன மாதிரி தண்ணி திறந்து விடாத கர்நாடக அரசு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நஷ்டஈடு வாங்கி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதற்கும் சரி என்று அமைச்சர்கள் சொல்லியிருக்கிறார். பயிர்க்கடன் ஆமா சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அரசாங்கத்துக்கிட்ட இப்போ நிதிநிலை சரியில்லை, எங்ககிட்ட நிதிநிலை இல்லாதனால நாங்க கண்டிப்பா விவசாயி கஷ்டப்படாம ஓரளவு கடன் தள்ளுபடி பண்றோம். அதே போல சொசைட்டி எல்லாம் விவசாயியை தொந்தரவு பண்ண மாட்டாங்க, கடன் கட்டுன்னு சொல்லி பிரச்சனை பண்ண மாட்டாங்க. நான் ஜப்தி பண்ண வராங்கன்னா தலைவர் ஐயா PR பாண்டியன் சொன்னார், இல்ல எங்களை தொந்தரவு பண்ணாம இருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு இத்தனை நாளுக்குள்ள கட்டலைன்னா வட்டி போட்டுருவோம் அப்படின்லாம் சொல்லாம இருந்தா போதும்னு பேசினாங்க. அதெல்லாம் மந்திரிகள் ஏற்றிருக்காங்க. எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை இந்த ஒரு வாரத்தில் கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறோம். அது தேர்தலில் ஆண்ட கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் தேர்தல் அறிக்கையில கடன் தள்ளுபடியை வெளியிடவில்லை. ஏன்னு கேட்டோம், மத்திய அரசாங்கம் கடனை தள்ளுபடி செய்யக்கூடாதுன்னு உத்தரவு போட்டு சொன்னாங்க. ஒரு கட்சி புதிதா பொறுப்பேற்ற கட்சி நாங்க சிறு குறு விவசாயிகளுக்கு முழு கடனை தள்ளுபடி செய்வோம்னு சொன்னாங்க. அரசுக்கு ஏற்பட்டிருக்கிற நிதி நெருக்கடியை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் தள்ளுபடி செய்யணும்னு உணர்வா இருந்தார். நாங்க முதல் கட்ட சந்திச்சு பேசுற போது அதுல ரொம்ப ஈடுபாடாவிட்டோ அந்த கடனை தள்ளுபடி பண்ணணுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருந்தாரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில மத்திய அரசு கடனை தள்ளுபடி பண்ணக்கூடாதுன்னு உத்தரவு போடல. ஆனா தள்ளுபடி பண்ற கடன் தொகையை 60 நாட்களுக்குள்ள ஒரே தவணையில நபார்டு வங்கிக்கு செலுத்தணும்னு ஒரு உத்தரவு போட்டிருக்கு. அந்த ஒரே தவணையில செலுத்துவதற்கு தமிழக அரசிற்கு மிகுந்த சிரமம் இருக்கிறது என்பதனாலதான் அதிகாரிகள் அந்த முழு தள்ளுபடியை அறிவித்தபடி தள்ளுபடி செய்வதற்கான அனுமதியை அதிகாரிகள் தரவில்லை. இன்றைக்கு பேச்சுவார்த்தையில் அனைத்து விவசாயிகளும் பயன்பெறுகிற வகையில ஒரு தள்ளுபடி அறிவிப்பை கொடுக்கலான்னு அந்த கூட்டத்தில் முடிவெடுத்து முதலமைச்சருக்கு நாங்க சொல்லி முதலமைச்சரை ஒரு நல்ல முடிவு அறிவிப்பாரு அப்படின்னு அவங்க ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. அந்த உத்தரவாதத்தை ஏற்று அந்த கூட்டம் முடிவு பெற்றிருக்கு. அதே போல இன்னொன்னு ஐயா, விவசாயிட்ட நெல்லை பர்ச்சேஸ் பண்ணும்போது லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி பேசியிருக்கோம். அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல வாங்க NCCF டிபிசி இருக்குல்ல, டிபிசி டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டர்ல உடனே பணம் தராங்க. NCCFல
வாங்கி 500 கோடி ஏமாத்தினாங்க விவசாயிய. அந்த 500 கோடி முதலமைச்சர் வாங்கிட்டாரு. அவருக்கு நன்றி சொல்லிட்டு வந்திருக்கோம். இன்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சரினுடைய அறிவுறுத்தல் பேரில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதானமான 25க்கும் மேற்பட்ட விவசாய சங்கத்தினுடைய தலைவர்களை அழைத்து மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் தலைமையில் 8க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் ஒரு 2 மணி நேரம் இந்த விவசாய சங்க தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. குறிப்பாக விவசாயிகள் பெற்றிருக்கக்கூடிய கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி சம்பந்தமாகவும், அதேபோல விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய நெல், கரும்புக்கு ஒரு விலையை மாநில அரசாங்கத்தினுடைய ஊக்கத்தொகை அறிவிப்பது சம்பந்தமாகவும், தமிழ்நாட்டில் முன்னுக்கு வந்திருக்கக்கூடிய பல்வேறு விவசாய பிரச்சனைகள் சம்பந்தமா பல்வேறு கருத்துக்களை கேட்டு பெற்றிருக்காங்க. நாங்கள் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிப்படி அனைத்து விவசாயிகளுக்கும் பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணணும் அப்படிங்கறத வலியுறுத்தி இருக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர்கள் தமிழ்நாட்டினுடைய நிதிநிலையை பற்றியெல்லாம் எங்கள்கிட்ட விரிவாக சொல்லியிருக்காங்க. எங்கள் கருத்துக்களை பூரா முழுதாக பெற்றுக்கொண்டு மாண்புமிகு முதலமைச்சரினுடைய கவனத்துக்கு கொண்டு போய் ஒரு நல்ல தீர்வை, ஏற்கனவே நாங்கள் ஆட்சியை பொறுப்பேற்றோன 2 முறை கூட்டுறவு கடன் தள்ளுபடி சம்பந்தமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம். அந்த அறிவிப்புல உங்களுக்கு எல்லாம் திருப்தி இல்லைன்னு தான் நீங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. எனவே முதலமைச்சர் தான் உங்களை எல்லாம் கூப்பிட்டு பேச சொல்லியிருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. நாங்கள் எங்கள் கருத்துக்களை சொல்லியிருக்கிறோம். அதே போல நெல்லுக்கு, கரும்புக்கு, பாலுக்கு விலையை அறிவிப்பது சம்பந்தமாகவும் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடருக்குள்ளேயே மாண்புமிகு முதலமைச்சர் விவசாயிகள் திருப்திப்படக்கூடிய வகையில் புதிய அறிவிப்புகளை அறிவிப்பார்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்டு நாங்கள் இந்த விவசாயிகள், அனைத்து விவசாய சங்கங்களும் முதலமைச்சர் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவிப்பாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அந்த அடிப்படையில் இந்த கூட்டம் முடிஞ்சிருக்கு. சாமி நடராஜன், தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர். PS மாசிலாமணி, தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர். அநேகமாக இந்த கடன் தள்ளுபடி கோரி கடந்த 1.5 மாதங்களாக தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அனைத்து சங்கங்களும் போராடுகிறது. நாங்கள் தனியாகவும் கூட்டாகவும் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தோம். நிறைவாக கடைசியாக கடந்த 4ஆம் தேதி என்று சென்னையிலே காத்திருப்பு போராட்டத்தை ராஜரத்தன் ஸ்டேடியத்திலே தொடங்கி இங்கு இருக்கிற சங்க நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து அந்த மிகப்பெரிய போராட்டத்தை தொடங்கி நடந்து கொண்டிருக்கிற பொழுது நமது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் கே மாரிமுத்து அவர்களுடைய ஏற்பாட்டில் அமைச்சர்கள் சந்தித்து பேச வேண்டும் என்கிற அவாவின் அடிப்படையிலே நாங்கள் சந்தித்து பேசினோம். அவர்கள் இதை பேசி தீர்த்துக் கொள்ளலாம், அரசாங்கத்தினுடைய நிதி இருப்பையும் கவனத்தில் கொள்ள வேண்டும், விவசாயிகளுடைய நிதிநிலையை நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம் என்கிற ஒரு நல்ல ஒப்பந்தம், நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்கிற பொழுது மற்றைய விவசாய சங்கங்களையும் சேர்த்து பேசுவது ஒரு ஒருமித்த கருத்தை உருவாக்கும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அமைச்சர் அவர்களே அந்த ஏற்பாட்டை, பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களே அதை ஏற்பாடு செய்து இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 அமைச்சர்கள் நீண்ட நேரம் அந்த கடனுக்கு அப்பால் வேளாண்மை கோரிக்கைகளை சொன்னதையும் ஏற்றுக்கொண்டு அதை பரிசீலிப்பதற்கான முறையிலே நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக எங்களுக்கு கடன் தள்ளுபடி என்பது அரசாங்கம் அன்றைக்கு வாக்குறுதி கொடுத்தபடி வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற பொழுது அரசாங்கத்தினுடைய நிலையும் சொன்னார்கள். விவசாயிகளுடைய சிரமத்தை நாங்கள் சொன்னோம். இந்த அடிப்படையில் விவசாயிகள் அனைவருக்கும் விடுபடாது கடன் தள்ளுபடி கிடைப்பதற்கான முயற்சி எடுப்போம். அதற்கான முறையில் முதல்வர்கள் உத்தரவு வழங்குவார்கள், அறிவிப்பார்கள், நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் ஒரு குறைந்தபட்ச நிவாரணம் நிச்சயமாக கிடைக்கும். இன்றைக்கு அறிவித்திருக்கிற அறிவிப்புக்கு மேலாக கூடுதல் தொகை உயர்த்தப்பட்டு வழங்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதனால் நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அவசியமாக இருப்பது MSP, நெல்லுக்கு, கரும்புக்கு, பாலுக்கு, இன்ன பிற பொருளுக்கு விலை உயர்வு வேண்டும், C250 படி விலை வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். அதையும் ஆய்வு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். இது என்ன முக்கியமான அம்சம் என்றால், இதுவரை வரலாற்றில் இல்லாத ஒரு நிலைமை என்னால் போராட்ட களத்தில் இருக்கிறவர்களை கூப்பிட்டு சுகமாக பேசுவது என்பது ஒரு சங்கம் 2 சங்கம் இருக்கலாம். ஆனால் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை விவசாய சங்கங்களுக்கும் எடுத்து காட்டுகிற வகையில் எல்லோரையும் கூட்டி கருத்தறிந்து 8 அமைச்சர்கள் இருந்து பேசியது என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அம்சம். இது தொடர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். அதன் அடிப்படையிலே 3 மாதத்துக்கு ஒரு தடவை இப்படி கருத்தறிந்து நாங்கள் கூப்பிடுவோம், பேசுவோம், கலந்து பேசுவோம் என்ற அடிப்படையிலே அவர்கள் அமைச்சர்கள் கருத்து கூறியது மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு, நல்ல முன்னேற்றம். விவசாயிகள் நம்பிக்கையோடு இருப்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி, நிறுவனர், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம். விவசாயிகள் ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து நஷ்டத்திலேயே வேளாண் தொழிலே ஈடுபட்டு வருவதால் அரசினுடைய குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட எதுவுமே விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவில் பலனளிக்காததால் தொடர்ச்சியாக கடனை கட்ட முடியாமல் சொத்தை விற்க வேண்டிய சூழ்நிலையில
மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்தனா விவசாயிகளுக்கு கூட்டுறவு பயிர்க்கடன்களை 5 ஏக்கருக்கு மேல இருந்த 50%, 5 ஏக்கருக்கு இருந்த முழுமையாகவும் தள்ளுபடி செய்யணும் வாக்குறுதி கொடுத்தார். ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு வந்தும் தள்ளுபடி செய்தது விவசாயிகளுக்கு திருப்தி அளிக்கவில்லை, பலனளிக்கவில்லை என்பதெல்லாம் உதாரணமாக எடுத்துக்காட்டி தமிழ்நாடு முழுவதும் எல்லா விவசாய சங்கங்களும் கிராம அளவில் இருந்து மாநில தலைநகர் வரை பல்வேறு போராட்டங்களை, ஆர்ப்பாட்டங்களை, பேரணி நடத்தினோம். அதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாங்கள் 15 சங்கங்கள் இன்று மட்டுமே கலந்து கொண்டோம். 25 சங்கங்கள் இணைந்து கடந்த 4ஆம் தேதி ஒரு மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். இவற்றையெல்லாம் முன்வைத்து அரசு அழைத்து எங்களை 8 அமைச்சர்கள் தலைமையில் அழைத்து பேசி கூட்டுறவு பயிர்க்கடன் சம்பந்தப்பட்ட அனைத்து கோரிக்கைகளையும் எங்களை கேட்டுக்கொண்டு விரைந்து முதல்வர் அவர்களோடு கலந்து நல்ல முடிவை அறிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதுபோக விவசாயிகளுடைய கோரிக்கைகளை கேட்பதற்காக 3 மாதத்திற்கு ஒரு முறை தொடர்ச்சியாக இது போன்ற கூட்டங்கள் நடத்துவோம் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். ஆக இந்த முதல் முயற்சிக்கு, சிறப்பான முயற்சிக்கு எங்களுடைய அனைத்து விவசாய சங்கங்களின் சார்பில், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கரும்பு விவசாயிகளுடைய பிரச்சனை சம்பந்தமாக அமைச்சர்களிடத்திலே நாங்கள் கருத்துக்களை பகிர்ந்தோம். வேளாண் துறை பட்ஜெட்டில் கரும்புக்கான ஊக்கத்தொகை என்பது அறிவிக்கப்படவில்லை. மத்திய அரசாங்கம், பாஜக அரசு ஒரு டன் கரும்புக்கு 9.5 ரெக்கவரிக்கு 3290 ரூபாய் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு கரும்பு விவசாயிக்கு மிகப்பெரிய அளவுக்கு நட்டம், உற்பத்தி செலவு அதிகரித்திருக்கிற நிலையில் மாநில அரசு ஊக்கத்தொகையாக 710 ரூபாய் ஒரு டன் கரும்புக்கு வழங்க வேண்டும். அதன் மூலம் ஒரு டன் கரும்புக்கு 4000 விலையை அவர்கள் அறிவித்து வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளை மாநில அமைச்சர்களிடத்தில் நாங்கள் விவசாயிகள் சார்பிலே வலியுறுத்தினோம். அந்த கோரிக்கை பரிசீலிக்கப்படும். உரிய முறையில் அந்த கோரிக்கைக்கு மாநில அரசு பதிலளிக்கும். சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே அதுக்கு நாங்கள் அறிவிப்போம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதை தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் அமைப்பும், தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கமும் வரவேற்றிருக்கிறோம். இந்த கோரிக்கை மிக முக்கியமானது என்று வலியுறுத்தியிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிற பயிர் கடன் தள்ளுபடி போதுமானதாக இல்லை, நிறைவாக இல்லை என்று தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தின் ஒரு விளைவாக அரசின் கவனத்திற்கு நாங்கள் எடுத்து சென்றிருக்கிறோம். அரசும் உரிய கவனம் செலுத்தியிருக்கிறது. 8 துறை அமைச்சர்களை சந்தித்து விவசாயிகளை எல்லாம் இன்றைக்கு கூட்டி 8 துறை அமைச்சர்கள் கலந்து கொண்டு ஒரு விரிவான கோரிக்கையை பெற்றிருக்கிறார்கள். இந்த வருகிற சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே, நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே அதற்கான உரிய கடன் தள்ளுபடி, ஒரு திருப்திகரமான தள்ளுபடியை முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் அறிவிப்பார்கள் என்று 8 அமைச்சர்களும் அறிவித்திருக்கிறார்கள். விவசாயிகள் நம்பிக்கையோடு சென்றிருக்கிறார்கள். இப்படி விவசாயிகளை எல்லாம் அழைத்து பேசிய தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் நாங்கள் மீண்டும் ஒரு முறை நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.